கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 6 நாட்களும் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நீங்கள் வந்திருப்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆலயத்தின் நன்மை, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் உங்களை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டே இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் நிறைவாய் கொடுப்பாராக. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்கள் இருதயம் வாழும்படியான அனுபவம், உங்கள் இருதயம் மகிழும்படியான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மாற்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தை நாம் திருப்பி வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அக்கிரமமும் பாவமும் பெருகிக் கொண்டே இருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். உலக ஜனத்தின் பாவத்தை போக்கும் வழியாக அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் என்பதை உலகம் நன்றாய் அறிந்திருக்கிறது. நாமும் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். அவர் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்து செய்த மகத்தான கிரியைகளை நாம் கண்டிருக்கிறோம், நம்முடைய காதுகளால் கேட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை அறிந்திருக்கிறோம், அற்புதங்களை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதிகமாய் பலப்படுத்தும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். முதலாவதாக, யூ அண்ட் ஐ ஹாவ் அ சின் ப்ராப்ளம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எல்லாரும் பாவம் செய்து என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த யோவான் 8:34 நாம் வாசிக்கின்ற போது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கின்ற போது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஆனால் அநேகர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக வாழுகின்ற, தேவ சாயலை இழந்தவர்களாக வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். பாவம் என்றால் என்ன என்று நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை சொல்லுகிறது, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் அது கர்த்தருடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6:12 நாம் வாசிக்கின்ற போது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். யாத்ராகமம் 32:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். உலகத்தை பார்க்கின்ற பொழுது தேவ சித்தத்தை அறியாமல், இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை அறியாமல் அநேகர் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அதிலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளே அவர்கள் நடக்கின்ற செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனற்றவர்களாக வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். தங்கள் விருப்பப்படி நடக்கின்ற ஒரு அனுபவம். உபாகமம் 32:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள ஆவிகளை கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் மனுக்குலத்தை தம்முடைய சாயலாக படைத்தார். தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுக்குலம் அவரை போன்று காணப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவராக காணப்பட்டார். ஆனால் மனுக்குலம் மாறுபாடுள்ளதும் தாறுமாறுமான ஆவிகளை உடையதுமாக காணப்படுகிறது. இன்னும் நாம் நீதிமொழிகள் 28:6 வாசிக்கின்ற பொழுது, இரு வழிகளில் நடக்கின்றவன் நிலையற்றவனாக தெரிகிறான். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து இப்படி கேட்டார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கின்ற பொழுது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் உடையவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஜனங்களின் நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது இருவிதமான வழிகள், இருவிதமான நினைவுகள், இருவிதமான நிலைப்பாடுகள் என்று ரோமர் 8:5 பின்பே உள்ள வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நிலையற்று வாழுகின்ற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 14:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, 53:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் வழி விலகி போனார்கள், எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே இன்னும் வாசிக்க முடியும். ஓசியா 9:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் மிகவும் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். என்னாகும் 32:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக மனுக்குலத்தை படைத்தாரோ, மனுக்குலம் தேவனை விட்டு விலகி தங்களை கெடுத்து கொண்டு அல்லது தங்களை உருவ குத்தி கொண்டு இன்னும் ஒருவேளை பாவம் செய்து வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அக்கிரம சிந்தைகள் உடையவர்கள். பொதுவாக குடிப்பவர்களை நாம் பார்ப்போமே என்றால், குடித்து விட்டு தங்களை தாங்களே குத்தி கொள்ளுகிற அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும். எப்படி என்றால், குடிப்பதின் மூலமாக குடும்பத்திலே வறுமை, குடிப்பதன் மூலமாக குடும்பத்திலே குழப்பம், குடிப்பதன் மூலமாக குடும்பத்திலே சமாதானமற்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே யூ அண்ட் ஐ ஹாவ் அ சின் ப்ராப்ளம். நமக்குள்ளே பாவம் இருக்கிறபடினாலே நம்மை மீட்கும் பொருளாய் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ரோமர் 6:6 நாம் வாசிக்கின்ற பொழுது,
நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்கள் தங்கள் பாவ இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்து விசேஷம் 20:10 நாம் வாசிக்கின்ற போது, அவர்களை மோசம் போக்கும் பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பமானது ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது. இன்றைக்கு சத்துருவாகிய பிசாசானவன் மனுக்குலத்தை வஞ்சிக்கிற காட்சியை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். மோசம் போக்குற ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜனங்கள் தேவனற்று வழி விலகி போனபடியினாலே தேவகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாய் இயேசு பாலனாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். இரண்டாவதாக நாம் ரோமாபுரியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்பதை பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, the penalty for sin is death, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4-20 வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு பாவம் செய்கிற ஆத்துமா பாவத்திலே செத்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக அவர்கள் பிழைப்பதையே அவர் விரும்புகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியேல் 33:11, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அவன் ஏன் துன்மார்க்கத்தில் சாக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்படைத்த காட்சியை குறித்து வேதம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படியே பாவத்திற்கு ஜனங்கள் நீங்களாக்கி இருக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மிக ஆழமாக பரிசுத்த வார்த்தையின் துணையோடு கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். கடைசியாக 1 கொரிந்தியர் 15:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜீசஸ் paid the price on the cross, பாவத்தை போக்கும்படியாய், பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தம்மையை ஜீவ பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் மனுக்குலம் செய்த பாவத்திற்காக ஒரு பரிசுத்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையிலே அர்ப்பணித்த காட்சியை உலகம் முழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னு பிறப்பிற்கு பின் என்று BCE என்று வரலாற்றிலே நாம் பயன்படுத்துவதை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய
நீதியாயிருக்கும்படி பாவம் அறியாத அவரை அவர் நமக்காக பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த உலகம் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமை அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். கொலோசையர் 1:21 நாம் வாசிக்கிறோம், முன்னே நாம் தூரமாயிருந்தோம், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறோம். கொலோசையர் 1:20 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார், ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் பாவத்திற்கு நீங்கி பரிசுத்தரோடு கூட தம்மை இணைத்துக் கொண்டார்களோ, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமம் அவர் மேல் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும்படியாய், அநேகரை மீட்கும்படியாய் அவர் சிலுவை சுமந்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் இப்படி சொன்னார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, சுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், என்னை நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே அர்ப்பணித்திருக்கிறார். அப்படி ரத்தம் விலையேற பெற்றது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். அந்த அனுபவத்திலே
நான் இயேசுவை பிரதிபலிக்கின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆலயத்திற்கு நித்தமும் வருகிறோம். ஆலயத்திற்கு வாரத்துக்கு ஒரு முறை வருகிறோம். நல்லதுதான், வர வேண்டும், கட்டாயம். ஆனால் வருகின்ற எனக்குள்ளே, நமக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாக்கி இருக்கிறதா? ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறதா? கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்காக நற்சாட்சி பெற்ற ஒரு ஜனமாய் நாம் காணப்படுகிறோமா? மீட்பை பெற்றவர்கள் அப்படி இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் 2 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள், நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள், நற்கனி நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். விசுவாச வாழ்க்கையிலே அநேகரை மீட்கும் பொருளாய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்குள்ளே வந்த இந்த அனுபவத்திலே, கர்த்தருடைய சபையிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் செய்கையாய் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை கண்டால் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைப்பார்கள். சபைகள் ஸ்திரப்படும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை, அந்த குணம் நமக்குள்ளும் நிறைவாய் காணப்படும். அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்பட கிருபை தார். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழுகின்ற அநேகருடைய உள்ளத்திலே கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய், கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் இந்த அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் உலகத்திலே ஆண்டவரே பரம்ப பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும், மெய் கிறிஸ்தவர்களாய் மெய்யாகவே உம்மை பின்பற்றுகிறவர்களாக ஒவ்வொருவரும் மாறிவிட, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் நிறைந்தவர்களாக, அபிஷேகம் பெற்றவர்களாக உம்மிலே பலன் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.